சளி இருமல் இருக்கும்போது சாப்பிடவே முடியாது. அந்த நேரத்தில இப்படி மருந்து குழம்பு வச்சு குடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஓமம், சுக்கு, வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சின்ன வெங்காயமும், பூண்டு தான் இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமான பொருளு. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு எடுத்து வச்ச மல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையுமே நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றிட்டோம். ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். மெயினானது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட 15 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, புளி கரைச்சி தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. தண்ணியுமே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா, சூப்பராகவே இந்த குழம்பு ரெடி ஆயிருங்க. சுட சுட சாதத்துக்கு இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.